எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன நீங்க பார்க்க போறீங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம போய்கிட்டே இருந்தோம் குஜராத்ல. கிட்டத்தட்ட சூரத் அப்படின்ற ஒரு இடத்துல போயிட்டு இருந்தோம். விடிய காலையில ஒரு 3:30 இருந்து 4 மணிக்கு பாத்தீங்கன்னா நம்ம வண்டியுடைய செகண்ட் ஆக்சல் லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய செகண்ட் ஆக்சல் பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஆயிடுச்சு. டயர் வெடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஓரங்கட்டி நிப்பாட்டியாச்சு. ஒரு 3 மணிக்கு தான் பாத்தீங்கன்னா நான் டியூட்டியை பாத்தீங்கன்னா மாப்பிள்ளைக்கு மாத்தி விட்டோம். ஒரு 3 மணிக்கு அதுக்குள்ளே இந்த மாதிரி ஆகிப்போச்சு. சரின்னு சொல்லிட்டு ஒரு 10-20 கிலோமீட்டர்ல இந்த மாதிரி ஆகிப்போச்சு. நல்லா வந்துகிட்டு இருந்த வண்டியில இந்த மாதிரி ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு 2 பேருமே உட்காந்துக்கிட்டே இருந்தோம். ஏன்னா ஏற்கனவே நமக்கு பிரச்சனை ஆயிருக்குது. ஏன்னா டீசல் திருடுலாம் பிரச்சனை அங்கங்கே நடக்குது. சரின்னு சொல்லிட்டு ஏன்னா 3 மணி ஆயிடுச்சு. சரி 6, 7, 8 மணி வரைக்கும் முழிச்சிட்டு தான் இருந்தோம். முழிச்சிட்டு இருந்து அது கழட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் தூங்கினேன். அதுக்கப்புறம் அவன் டியூட்டி பார்த்தான். அந்த ஒரு போல்ட்டு நம்மளை படாத கஷ்டத்தை ஏற்படுத்திடுச்சு. நான் கழட்டவே முடியல. ஓரங்கட்டி நிப்பாட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கீழே இறங்கிடும் இல்லையா. செகண்ட் ஆக்சல் பஞ்சர் ஆனாலும் சரி வெடிச்சாலும் சரி கீழே இறங்கிடும். கீழே இறங்கிச்சுன்னா ஒரு ஜாக்கி வச்சு நம்ம ஏற்றி திரும்பி பேலன்ஸ் பண்ணி சென்டர் வச்சு ஏற்ற முடியாது. அதுக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு இன்னொரு ஜாக்கி இருக்கணும், இல்லை ஒரு ஜாக்கி கட்டையாவது இருக்கணும். ஜாக்கி கட்டை நம்மகிட்ட இருக்கு, கொஞ்சம் வீக்காக இருக்குது. அது சென்டரை வச்சு நம்ம ஜாக்கி இறக்கிட்டு திரும்பி வச்சோம்னா அது உடஞ்சிரும். அதனால் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஏதாவது தமிழ்நாட்டு வண்டி வந்துச்சுன்னா நிப்பாட்டி கேட்கலாம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 வண்டி 20 வண்டிக்கு மேலே கேட்டிருப்போம். யார் நிப்பாட்டல. ஏன்னா அந்த நேரம் பார்த்தீங்கன்னா விடிய காலை நேரம், வண்டியை யாருமே நிப்பாட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை. நாங்களும் நிப்பாட்டி பார்த்தோம், சரி யாராவது நிப்பாட்டுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் நிப்பாட்டினோம். ஆனால் யாரும் நிப்பாட்டல. அது ஒரு மனசுக்கு கவலையாக இருந்துச்சு. சரி ஓகே, அவங்களுடைய சூழ்நிலை, நிப்பாட்டினோம்னா ஏதோ பிடிக்குவாங்களா ஏதோ செஞ்சுக்குவாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பயம்தான், நிப்பாட்டல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்திக்கார வண்டியில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாக்கி வாங்கிட்டு வந்து டயருக்கு வச்சு ஏற்றி அந்த டயரை கழட்டி முடிச்சு அதுக்கப்புறம் தான் அவர் கொடுத்து அனுப்பணும். டயர் எப்படின்னா அவருடைய ஜாக்கி வச்சு சப்போர்ட்டுக்கு வச்சு ஏற்றி நம்ம ஜாக்கியை கரெக்டாக லெவல் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கழட்டி கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் ரொம்ப முயற்சி பண்ணி 8 போல்ட்டு கழட்டுறதுக்கு காலையில் 3:30 மணிக்கு நின்னது 6-7 மணி ஆயிடுச்சு கழட்டி அந்த 8 போல்ட்டு கழட்டுறதுக்கு. மீதி 2 போல்ட்டு கழட்டவே முடியல. அதுலேயுமே இன்னொரு போல்ட்டு நம்ம கம்பெனி வண்டியில் எங்களுடைய ராடு வேற அது கட்டாயி போச்சுங்க. ராடு கட்டாயிடுச்சுன்னா வளைஞ்சிச்சு, கட்டாயி உடையிற ஸ்டேஜ். இதுக்கு மேலே ஏறி ஒரு மெரிச்சா கூட உடஞ்சிரும் அந்த ராடு. சரின்னு சொல்லிட்டு பக்கத்தில் நம்ம கம்பெனி வண்டி விடிய காலையில் ஒரு 6 மணிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ராடு வாங்கிட்டு வந்து அந்த ராடு போட்டு ரொம்ப நேரம் மேரிச்சு ஒரு போல்ட்டு கழட்டிட்டோம். கிட்டத்தட்ட 9 போல்ட்டு கழட்டியாச்சு. ஒரு போல்ட்டு கழட்ட முடியல. அந்த ஒரு போல்ட்டை எவ்வளவு கஷ்டப்பட்டு கழட்டியிருப்போம்னு சொல்லிட்டு இந்த பதிவில் கண்டிப்பாக நீங்கள் தெளிவாக புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க வீடியோ. இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி ஆயிடுச்சு. இது எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம டீசல் விட்டு ஆயில் விட்டு என்னென்னமோ அதை பண்ணி பார்த்தோம். கடைசி வரைக்கும் அது கழட்டவே முடியல. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம். செகண்ட் ஆக்சல் டயர் வெடிச்சதால் பார்த்தீங்கன்னா ஜாக்கி வைக்க முடியல. அதுக்காக பார்த்தீங்கன்னா 2 ஜாக்கி, ஒரு இந்திக்கார வண்டியில் ஒரு ஜாக்கி வாங்கி வச்சு ஏற்றி அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுத்து அனுப்பி அதுக்கப்புறம் நம்ம ஜாக்கியை வச்சு விட்ருக்கோம். கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆமாம், அதுதான் பெரிய கஷ்டம். வீல் போல்ட்டெல்லாம் கழட்டவே முடியல. இப்போ ஒரு 8 போல்ட்டு கழட்டி முடிஞ்சு இன்னும் ஒரு 2 இருக்குது. அது ஒன்று இந்த 2 போல்ட் இருக்குது கழட்ட வேண்டியது. சரி கொஞ்சம் நேரம் ஊறல் போட்டிருக்கோம். அதையே ஆயில் கொஞ்சம் போட்டு டயர் வெடித்து வீல் போல்ட்டு கழட்ட முடியாமல் ஆயிலெலாம் வச்சு ஒரு 8 போல்ட்டு கழட்டிட்டோம். அந்த 8 போல்ட்டு கழட்டி முடியறதுக்குள்ள இது பெண்ட் ஆகி போச்சு. இது என்னடானா இது சோழி முடிய போகுது, அங்கங்கே விரிசல் விட்டுருச்சு. இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உடஞ்சிட மாட்டாங்க. இந்த 2 போல்ட்டு கழட்டி முடியறதுக்குள்ளே இப்போ இன்னுமுமே பார்த்தீங்கன்னா விரிசல் விட்டுருச்சு. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி மெரிச்சு பார்த்தேன், விரிசல் விட்டுருச்சு. இப்போ ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. இப்போ இன்னொரு வண்டி பின்னாடி வந்துட்டு அதுக்காக வெயிட்டிங்கு. இந்த வீல் பாக்ஸில் என்னன்னு பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த போல்ட் உட்காரதுல இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா விரிஞ்சிருக்க மாட்டேங்குது. நம்ம ஒரு 2 எழுத ஐயோ எல்லாம் சொருவிட போகுது. எந்திரிமாப்பிள்ள 2 இந்த ஒரு 2 எழுத்து அழுத்தணும்னா என்னது பாக்ஸ் உருகிட்டு வந்துடுது. இப்படி நம்ம கையில் தள்ளி பிடிச்சாலுமே உருகிட்டு வீல் பாக்ஸ் அங்கே ஓடி போச்சு. அதை பொறிக்கிட்டு திருப்பி வச்சுட்டு உட்காந்துருக்கோம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு. 3 மணிக்கு கொடுத்துட்டு படுத்தேன். கரெக்டாக இங்கே ஒரு 60 கிலோமீட்டர் வந்துருக்குமா வண்டி, 60-70 கிலோமீட்டர் வந்துருக்குமா. 60-70 கிலோமீட்டர் வரும்போது என்ன ஆகி போச்சு, டயர் வெடிச்சு போச்சு.
நாங்களும் அவ்வளோ நேரத்துலேருந்து ட்ரை பண்ணி அப்படியே ஜாக்கி வச்சு ஏற்றி ஒரு 8 போல்ட்டு லூஸ் பண்ணியாச்சு. ஒரு 2 இருக்குது. 2க்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட்டிங்லாம். இவ்வளோ நேரம் மாட்டியிருந்தால் ஒரு 100 கிலோமீட்டராது கண்டிப்பாக பாஸ் ஆகிருக்கும் வண்டி. இந்த போல்ட்டும் மலிங்கிடுச்சு. இந்த போல்ட்டு ஒரு வழியாக கழட்டிட்டோம். இந்த பார்த்தீங்களா, இது கழட்டியாச்சு. இது ஒன்று மட்டும் கழட்டவே முடியலைங்க. நாங்களே எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், கழட்டவே முடியல. இது என்ன ஆச்சு பார்த்தீங்களா, நல்லாவே மலிங்கி போச்சு. பாக்ஸ் போட்டோம்னா அப்படியே டக்குன்னு உருவிட்டு வெளியே ஓடி வந்துடுது. அதனால் இப்போ என்னென்னா, இது கேஸ் கட்டிங்லேயே இது கட் பண்ணி எடுத்துகிட்டு வேறு போல்ட்டு போட்டுக்கிட்டு டயரு ஸ்டெப்னி எடுத்து மாட்டிக்கிட்டு தாங்க போகிற மாதிரி இருக்கும். ஸ்டெப்னி கழட்டிட்டு வந்து வச்சுருக்கேன், பார்க்கலாம். கேஸ் கட்டிங் பண்ணுறவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்குது. இன்னும் ஒரு 10-20 நிமிஷத்தில் வந்துடுவாங்க. வந்தாங்கன்னா கட் பண்ணி எடுத்துகிட்டு தாங்க மாட்டணும். ஒரு சில சமயங்களில் இந்த மாதிரி நமக்கு வில் கழட்ட முடியாத அளவுக்கு மாட்டிக்குது. அதுக்கெலாம் அந்த மிஷின் இருந்தால் சரியான வசதியாக இருக்கும். உண்மையாகவே அந்த மிஷினு வாங்கணும். வாங்கி வச்சுக்கிட்டோம்னா யூஸ் ஆகும் கண்டிப்பாக. 2800 ரூபா என்னமோன்னு நினைக்கிறேன். அது 9 போல்ட்டு கழட்டியாச்சு, 1 போல்ட்டு மாட்டிக்கிச்சு. கட் பண்ணுறது இப்போ தான் கொண்டு வந்துருக்குறாங்க. கேஸ் கட்டிங் नया बोल्ट डालेगा अभी कीले வைங்க அப்படி மேலே கிளம்பி வந்துற போது அப்படி கீழே போடுங்க சரி சரி நீ ஏத்துமா போல்மா நீ ஏத்துமா சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மாட்டி முடிஞ்சிருச்சு. இப்போ தான் அவரும் வீல் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறார். நம்ம வீல் பாக்ஸ்லாம் ஸ்லிப் ஆகிட்டு இருந்துச்சு. நம்ம கம்பெனி வண்டி வந்துச்சு இல்லையா, அதுலேருந்து வீல் பாக்ஸ் வாங்கி 1 போல்ட்டு கழட்டினோம். கடைசியாக ஒன்று கழட்ட முடியல. அப்புறம் சூடு பண்ணி கழட்டி முடிச்சுட்டு இப்போ தான் போகிறோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறக்காமல் தட்டி விட்டுங்க. ஓகே பாய்.